வணக்கம். வெல்கம் டு அங்கனா சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டான ஒரு ஹெல்த்தியான ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜெல்லி தான் பார்க்க போகிறோம். எல்லார் வீட்லேயுமே சம்மர் டேஸுங்கிறதுனால வீட்டில் ஃப்ரூட்ஸ் இருக்கும். அந்த ஃப்ரூட்ஸை வச்சு ஈஸியாக அதை ரெடி பண்ணலாம். நான் இதுக்கு பச்சை திராட்சை, கருப்பு திராட்சை, ஒரு கொய்யாப்பழம், வாட்டர்மெலன், மஸ்க் மெலன் எல்லாத்தையும் வச்சு ரெடி பண்ண போகிறேன். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இப்போ முதல்ல திராட்சையெல்லாம் உதுத்து எடுத்தாச்சு. மற்ற ஃப்ரூட்ஸ் எல்லாம் இது மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு மெயினாக 2 கிர்னி பழம் தேவைப்படும். முதல்ல ஒன்றா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். முதல்ல இந்த மேல் பகுதியை ஒரு சின்ன மூடி மாதிரி கொஞ்சமாக இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு நடுவில் உள்ள இந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்துடலாம். ஒரு ஸ்பூனால் கூட நீங்கள் இதை எடுத்துடலாம். இந்த கிர்னி பழம், அதாவது இந்த மஸ்க் மெலன் உடம்புக்கு ரொம்பவே நல்லது, ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது. இது அடிக்கடி நம்ம இந்த வெயில் நாளில் ஜூஸ் போட்டு குடித்தா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ இந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்த பிறகு நீங்கள் கத்தியால் இந்த மாதிரி மேல் பகுதியில் உள்ள சதையை இது மாதிரி லேசாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துருவோம். இதுக்கு பிறகு நம்ம ஸ்பூனால் இது எல்லாத்தையுமே எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா பழத்தில் உள்ள சதை பகுதியை எடுத்துடலாம். இந்த ஓடு பகுதியை நம்ம தனியாக எடுத்து வச்சுப்போம். இது இப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த சதை பகுதியெல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம ஜூஸாக அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு வடிகட்டியில் சேர்த்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இதில் ஏதாவது சீட்ஸ் இருக்கும், அதனால் ஒரு ஸ்பூனை வச்சு இது மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன சீட்ஸ் இருந்தால் கூட இதில் வந்துடும். இப்போ நமக்கு ஃப்ரெஷ்ஷான மஸ்க் மெலன் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இது இப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம அடுப்பில் வேறு ஒரு பாத்திரத்தை வச்சு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. இதுக்கு நான் இந்த கடல் பாசியை கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் பேக்கெட்டில் வாங்குறதா இருந்தால் நீங்கள் ஃபுல்லாக ஒரு பேக்கெட் கடல் பாசியை சேர்த்துக்குங்க. இப்போ சேர்த்த பிறகு இதை நல்லா கலந்து விடுங்க. நான் இதுக்கு தண்ணி கொஞ்சமாக தான் வச்சுருக்கேன். நம்ம ஜூஸ் வேறு சேர்க்கறதுனால தண்ணி கம்மியாகவே வச்சுக்கணும். இப்போ இது நல்லா கரையிற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். இன்னும் கொஞ்சம் நல்லா கரைஞ்சி வரணும். இப்போ கரைஞ்சிருச்சு. இந்த நேரத்தில் நம்ம ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ திரும்பவும் நல்லா கலந்து விடுங்க. சர்க்கரையும் நல்லா கரைஞ்சி இது மாதிரி வரணும். இப்போ கடல் பாசி, சர்க்கரை எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இது அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கீழே எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மஸ்க் மெலன் ஜூஸை இதில் ஊற்றிடலாம். ஊற்றி விட்டுட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. இது நல்லா கலந்த பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்துருவோம். எல்லா ஃப்ரூட்ஸையும் இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இன்னும் அதிகமாக ஃப்ரூட்ஸ் சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா இன்னுமே நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். இது என்ன ஃப்ரூட் சேர்த்தாலும் ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ எல்லா ஃப்ரூட்ஸையும் சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நீங்கள் இந்த கடல் பாசி பாகு சூடாக இருக்கும் போதே சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் சேர்த்து கலந்தாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த கிர்னிப்பழ ஓடில் இதை நம்ம ஊற்றிப்போம். இதே மாதிரி எல்லாத்தையும் ஊற்றிப்போம். இதை நம்ம இது மாதிரி ஊற்றிட்டு ஃப்ரிட்ஜில் தான் வைக்க போகிறோம். இது வச்சு எடுக்கும்போது உங்களுக்கு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இதை கட் பண்ணி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் இது கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். பாதி அளவை நான் ஒரு பவுலில் ஊற்றி வைக்க போகிறேன். இதே மாதிரி இந்த மூடியில் எல்லாத்தையும் ஊற்றிப்போம். இதை ஊற்றிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 3 மணி நேரம் கழிச்சு நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 3 மணி நேரம் ஆகிடுச்சு. நம்ம வச்சுருந்த இந்த ஃப்ரூட் ஜெல்லி செட் ஆகி பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள். அதுவும் அந்த கிர்னிப்பழ ஓடில் வச்சது ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இது நான் பவுலில் எடுத்து வச்சது. இதுவுமே சூப்பராக இருக்குது பாருங்கள். இதை கட் பண்ணி பார்க்கலாம். கட் பண்ணும்போது அழகாக வருது. இந்த ஃப்ரூட்ஸோடு சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கலரே பார்க்குறதுக்கு உங்களுக்கு டக்குன்னு சாப்பிட தூண்டும். இந்த வெயில் நாளில் இது மாதிரி வீட்டில் இருக்கிற பழங்களை வச்சு நீங்கள் ஈஸியாக இது மாதிரி ஒரு ஃப்ரூட் ஜெல்லி செய்யலாம். குழந்தைங்களது பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே தாராளமாக சாப்பிடலாம். உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.